மே 1 நாம் எல்லோரும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தினக்கூலியாக இருப்பவராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனியில் சிஓவா இருந்து முதலாளி கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே உழைக்கும் வர்க்கம் தான். ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்தா கிவ் யுவர் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் மை சேனல். உழைப்பவனின் வியர்வை உலர்வதற்குள் அவனுக்கு கூலியை கொடுத்து விடு. உழைப்பவனின் வியர்வை உலர்வதற்குள் அவனை கூலியை கொடுத்து விடு என்கிறார் கார்ல் மார்க்ஸ். யூடியூப் வர்ச்சுவல் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு சமூகம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை அந்த சமூகத்தின் கட்டிடங்கள் ஒருபொழுதும் சொல்வதில்லை. அந்த கட்டிடத்தை கட்டிய தொழிலாளியின் பொருளாதார நிலைத்தான் சொல்லுகின்றது. இவை ஒன்றும் சாதாரண வரிகள் அல்ல, இவை மனிதத்தின் உரிமை குரல். நாம் எல்லோரும் இன்று மே 1 விடுமுறை நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது ஒன்றும் விடுமுறை நாள் அல்ல, இது வரலாற்றின் குரல், சிந்திய ரத்தத்தின் நினைவு குரல். 8 மணி நேர வாழ்வுக்காய் எரிந்த ரத்தத்தின் உரிமைக்காக எழுந்தது உரிமை குரல் எனும் தீ. வியர்வையின் துளி விழுந்ததும் விழித்தது நீதி தீ. மே 1 தொழிலாளர்களின் தொழிலில் பிறந்த உரிமை தீ. மே 1 எனும் நீதி தீ சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் 1889ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற 14 மணி நேர வேலை எதிர்த்து நடைபெற்ற தொழிலாளர்களின் போராட்டத்தில் அவர்கள் சிந்திய ரத்த துளிகள் தான் காரணம். அவர்கள் வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர வாழ்வு. ஆனால் அவர்களின் குரல் அன்று நசுக்கப்பட்டு இரத்த துளிகளாக மாற்றப்பட்டது. அவர்களுடைய இரத்த துளிகள் தான் நாம் இன்று அரசியல் அமைப்பு ரீதியில் தொழிலாளர் உரிமைகளாகவும் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று அழுவரால் எழுவார் உலகத்து உயர்வு. இந்த உலகமே நிமிர்ந்த நன்னடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது உழைக்கும் வர்க்கத்தின் கைகளால் தான் என்றார் என் வள்ளுவன் கூறுகின்றார். நாம் எல்லோரும் இன்று மே தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் சிலர் உழைக்காமலேயே செல்வம் சேர்த்துக் கொண்டிருப்பது பாவக்கணக்கில் சென்று சேரும் என்கிறார் அண்ணல் காந்தி. இந்த முன்னேறிய சமூகத்திலாவது தொழிலாளர்கள் சமத்துவமாக மதிக்கப்படுகிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தானே இருக்கின்றது. 2020 தொழிலாளர்கள் அனுபவிக்கும் அநீதியை கண்டால் சமத்துவமற்ற எந்த உரிமையும் எந்த சுதந்திரமும் அர்த்தமற்றவை என்ற அண்ணல் அம்பேத்கரின் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றது. இன்றும் சில தொழிலாளிகள் குறைந்த கூலி, பாதுகாப்பில்லாத வேலை சூழல், குழந்தை தொழில், சமத்துவமின்மை எனும் பல அவலங்களை சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நம்மால் மறுத்திடவும் முடியாது. நாம் எல்லோரும் ஐடி கம்பெனியில் ஏசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்டிடத்தை கட்டியவன் வெயிலில் தான் நின்று கொண்டிருக்கின்றான். எதிர்காலத்தில் ஆட்டோமேஷனும் ஏஐயும் வரலாம், வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படலாம், மனிதனின் உழைப்பு மதிக்கப்படாமலும் போகலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உழைக்கும் வர்க்கம் இருக்கும் வரை மட்டும்தான் இந்த உலகம் உயர்ந்து நிற்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கட்டிடங்கள் உயர்ந்தாலும் கட்டியவன் நிழலில் தானே இருக்கின்றான். வியர்வை நதி ஓடியும் பொழுதும் அவனுடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே. இந்த உலகமே அவன் கைகளால் உயர்ந்து நின்ற பொழுதும் அவன் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே. பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கும் இந்த பெரும் செல்வந்தர்களின் கைகள் பெரும் கைகளாகவும் எப்பொழுதுமே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உழைக்கும் வர்க்கத்தின் கைகள் வெறும் கைகளாகவும் தானே இருக்கின்றது. மனிதனின் உழைப்பை மதிக்க தவறி இந்த சமூகத்தில் மனிதர்கள் இருக்கின்றனர் என்பதை நாம் ஒப்புக்கொண்டு தானே ஆக வேண்டும். இன்று நாம் எல்லோரும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவை சாதாரணமாக கிடைக்கப்பெறவில்லை. மேலும் உழைக்கும் வர்க்கம் என்றாலே அது உடலாலும் மனதாலும் அறிவாலும் உழைக்கும் எல்லோரும் தான் அடங்குவர். சாக்கடை அள்ளுபவனோ, சாப்ட்வேர் வெல்லுபவனோ, கல்வி கற்பிப்பவனோ, கல் சுமப்பவனோ, மூட்டை சுமப்பவனோ, நாட்டை காப்பவனோ, விவசாயியோ, விண்வெளி வீரனோ, யாராக இருந்தாலும் எல்லோரும் உழைக்கும் வர்க்கம் தானே. இங்கு உழைக்கும் வர்க்கம் கை நீட்டி கூலி வாங்கும் பொழுது அவர்களை ஆட்சி செய்யும் முதலாளித்துவம் இருக்கும் வரையில் இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கும். எதற்காகவென்றால் தங்களின் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, சமத்துவத்தை பேணுவதற்காக, நம்முடைய இருப்பை இந்த முதலாளிகளுக்கு எடுத்துரைப்பதற்காகவும், உழைப்பின் கலைப்பில் சற்று கொண்டாடுவதற்காகவும் இந்த உழைப்பாளர் தினம் 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 கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும். உழைக்கும் எல்லா வர்க்கத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உழைப்பவனின் வியர்வை உலர்வதற்குள் அவனுக்கு கூலியை கொடுத்து விடுங்கள். நன்றி.